ஒரு குடும்பத்தில் அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி 4 பேரும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அண்ணன் சொல் பேச்சு கேட்குற பையன், தம்பி வந்து செடக்கார பையன். அண்ணன் சொல் பேச்சு கேட்கறனால அவங்க அம்மா அப்பா ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. தம்பி அடம் அடிச்சு எனக்கு வேணும்னு கேட்டான். உடனே அவனுக்கும் புத்திமதி சொல்லி ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. அண்ணன் எங்கே போகிறானோ அங்கே தான் நீயும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை சொல்லி அனுப்பிவிட்டாங்க. ஸ்கூலுக்கு ஒரு நாள் போகும்போது அண்ணன் கூடயே போயிட்டு வா அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்லி விட்டாங்க. இவன் கொஞ்சம் தூரம் அண்ணன் கூட போயிட்டு பாதி வழியில் வேறு வழியில் போயிட்டான். அண்ணன் தனியாக போயிட்டான், தம்பி தனியாக போயிட்டான். தம்பி தனியாக போன இடத்துல அவன் ரொம்ப ஸ்பீடாக ஓட்டிக்கிட்டே போனான். இதை கண்ட நாய் வந்து துரத்திக்கிட்டே போச்சு. துரத்திட்டு போனனால இவன் பயந்து கீழே விழுந்து கையில் அடிபட்டுச்சு. உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இருக்கும்போது அவன் ரொம்ப அழுறான். ஐயோ, நான் வந்து அம்மா அப்பா பேச்சு கேட்கலையே, அண்ணன் கூடயே போயிருக்கலாமோன்னு சொல்லிட்டு அப்போ உணர்ந்தான். உடனே அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு நல்ல பிள்ளையாக வாழ ஆரம்பிச்சிட்டான். அதே போல தான் ஒரு முறை ஏசப்பா வந்து என்ன பண்ணுறாங்க, பஸ்கா பண்டிகைக்கு எருசலேமுக்கு போகிறாங்க. போய் அங்கே இருந்துட்டாங்க. உடனே அவங்க பெற்றோர் வந்து தேடி பார்க்குறாங்க, காணவே இல்லை. உடனே தேவாலயத்தில் போய் பார்த்தாங்க, அங்கே இருக்காங்க. உடனே அவரை அழைச்ச போது அவர் தேவனாக இருந்தும் கூட அவங்க அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு அவர்களோடு கடந்து வந்தார். இதே போல தான் ஏசப்போட சிலுவை பரியந்தம் வரைக்கும் அவருடைய கீழ்ப்படிதல் இருந்ததுனால நம்ம ஆசீர்வாதமாக இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்.